என் தங்கமே, இன்று இந்த வராகி என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு உண்மையை, அதாவது ஒரு அசம்பாவிதத்தை உனக்கு சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன். என்ன நடக்கிறது உன் துணையின் குடும்பத்தில்? அங்கிருக்கின்றவர்கள் உனக்கு எதிராக என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் உனக்கு சொல்லிவிட உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய துணையின் குடும்பத்தை சார்ந்த சிலர் உனக்கு எதிராக வெற்றிலை ஜோதிடத்தை பார்க்க சென்றிருக்கிறார்கள். அந்த இடத்தில் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் சொல்லிவிட வேண்டிய நேரம். இவர்கள் பார்க்க சென்ற ஜோதிடம், அந்த இடத்தில் இவர்களுக்கு என்ன நடந்தது, அங்கே என்ன சொன்னார்கள், உனக்கு எதிராக என்ன விஷயம் நடந்தது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்திருக்கின்றது. ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சரியாக நீ உணரும் நேரம். வாழ்க்கை என்றால் என்னவென்று நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கிய நேரம். உனக்கு எதிராக இத்தனை சூழ்ச்சிகள் நடக்கிறது என்றால் இதையெல்லாமும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உனக்காக எப்பொழுதும் உன்னை தொடர்வதற்கு காரணம் இதுபோன்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருப்பதுதான். எப்பொழுதும் எந்த பாரபட்சமும் காட்டாமல், ஈவு இரக்கம் இல்லாமல் ஒருவருக்கு துன்பங்களை கொடுக்க இவர்கள் முனைகின்ற நேரம் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று பார்க்கும் பொழுது அது அந்த அளவிற்கு மிகுந்த வேதனைகளை தந்து விடுகின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலம், நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த வராகி உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வம் உடனிருந்து உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் வரை உனக்கு நடக்கும் எல்லா நன்மைகளும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் இனி என்ன நடக்க காத்திருக்கிறதோ அவை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி தன் அன்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு துன்பங்களையும் வேறறுத்து உனக்கு நன்மைகளை நான் நடத்திவிட நினைக்கிறேன். உனக்கான வெற்றியில் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நான் பயணிக்க வைக்க நினைக்கிறேன். ஆனால் சுற்றி இருந்து வேதனைகளையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் இவர்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே கண்டுகொள்ளாமலும் புரிந்து கொள்ளாமலும் இருப்பது மிகப்பெரிய தவறல்லவா? ஒவ்வொருவரையும் நீ கட்டாயமாக யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களினுடைய உண்மையான மனநிலை எப்படி இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் தெரிந்து புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை முதலில் மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் சரி, இவை எல்லாமும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு உடனிருந்து எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் நீ எதையுமே கைவிட்டு விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். இந்த தெய்வத்தினுடைய அன்பினால் இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு கவனமான பல விஷயங்களை சரியாகவே நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றும் அம்மா உனக்கு ஏற்றுக்கொண்டு தரக்கூடிய இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. எதையுமே யோசித்து நீ கலங்க வேண்டாம்.
எதையும் சிந்தித்து நீ பதற வேண்டாம். உன் தெய்வம் உடனிருந்து உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதையும் நினைத்து நீ வருந்த வேண்டாம். தேவையில்லாது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து நீ கலங்க வேண்டாம். சந்தோஷமாகவே உனக்கு எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வெற்றியும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த தருணங்கள் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் தெளிவான வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதே. எதையும் யோசித்து மனம் பதறிக்கொண்டிருக்காதே. உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ கவனமாக தெரிந்து கொள். உன்னோடு இந்த வராகி சொல்லும் விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள். எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். எதுவுமே உனக்கு நம்பிக்கையை சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக உன்னால் நடத்த முடியும் என்பதனை புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வராகி சொல்வது போல உனக்கான நேரங்கள் இனி உனக்கான சூழ்நிலைகளை எல்லாமும் நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றிலும் அது உனக்கு துணை இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றும் என்றென்றும் நான் இருப்பது உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். எந்த நேரத்திலும் நான் உன்னோடு உடன் வருவதை உன்னால் கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். காலம் உனக்கு எல்லாவற்றிற்கும் சரியான பதிலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த வராகி உனக்கு சொல்லும் எல்லா சொல்லிலும் இந்த வாழ்க்கை சரியாகவே உனக்கு நல்மாற்றங்களை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. அம்மா உனக்காக கொண்டு வந்து சேர்க்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவாக என்னவென்று உணர வேண்டும். தேவையில்லாத விஷயங்களினால் இனி எதையும் எண்ணி நீ கலங்கக்கூடாது. உனக்கு நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ நிச்சயமான ஒரு தருணத்தை மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இந்த வராகி சொல்வது போல உன் குடும்பத்தில் இருக்கின்ற இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நிர்மூலமாக்க முடிவு செய்து விட்டார்கள். இவர்கள் அவர்களினுடைய கைகளில் உன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு சென்ற இடங்களில் எல்லாம் பல ஏமாற்றங்கள் கிடைத்தது. வெற்றிலை ஜோதிடம் பார்த்தோமானால் அதில் உன்னை பற்றிய உண்மைகள் எல்லாம் தெரிய வந்து விடுமல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியுமல்லவா என்று சொல்லி அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான் இப்பொழுது ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. தன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை நின்றது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் வருகின்ற இந்த காலம் எப்பொழுதும் இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை சர்வ நிச்சயமாக தெளிவாக உன் வாழ்க்கையில் மீட்டெடுக்க வேண்டும் அல்லவா? எதற்குமே நீ கலங்காதே. எந்த தருணமும் உனக்கு வெற்றியை உறுதி செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நான் என்னவென்று உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை உணர்ந்து புரிந்து நானும் ஒவ்வொரு வகையிலும் இந்த வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உன்னோடு நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த வராகி சொல்கின்ற இந்த வார்த்தைகள் இனி உனக்கு அத்தனையையும் என்னவென்று சொல்லும். நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக என்னவென்று உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாமுமே உனக்கு காரணத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் நீ நினைக்கும் விஷயங்களில் உனக்கான நன்மைகள் உன்னை தொடர வேண்டும். வராகி சொன்னது போல இவர்கள் வெற்றிலை ஜோதிடம் பார்க்கச் சென்றதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றியும் உன்னை இந்த குடும்பத்தை விட்டு பிரிக்க வேண்டியது பற்றியும் இவர்கள் பல முயற்சிகளை எடுப்பது குறித்து அங்கே பேசிக்கொண்டிருந்தார்கள். இவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வெற்றிலை ஜோதிடம் பார்த்து கொண்டிருந்தவரினுடைய மனதில் மிகப்பெரிய கோபத்தை தூண்டியது என்பதுதான் உண்மை. இந்த கோபம் எதனால், எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எப்படிப்பட்ட மனநிலையை இது கொடுத்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வெற்றிலை ஜோதிடத்தை இவர்கள் பார்க்கச் சென்ற இடத்தில் அதை பார்த்தவருக்கு ஏற்பட்ட கோபத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? முழுக்க முழுக்க இவர்கள் உன்னை பற்றி தவறான விஷயங்களையே சொல்லி இருந்தார்கள். ஆனால் அந்த ஜோதிடத்தில் ஒரு துளியளவும் உன்னை பற்றி சந்தேகிக்கும் நிலையில் எதுவுமே இல்லை. மேலும் மேலும் நீ நல்ல குழந்தை என்பதும் நீ உண்மையாகவே யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ததில்லை என்பதனையும் அவர் புரிந்து கொண்டார். இதனை புரிந்து கொண்ட பிறகு அவர்களின் மீது கோபமே அதிகரித்தது. அது மட்டுமல்லாமல் எந்த இடத்திலும் இந்த பிள்ளை போன்ற ஒரு குழந்தை உங்கள் வீட்டிற்கு வந்ததை நிச்சயமாக இனி ஒரு காலமும் மாற்ற முடியாது என்பதனையும், ஒருவேளை இந்த குழந்தையை உங்கள் வீட்டிற்குள் இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்களைப் போல ஒரு துரதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இங்கு இருக்க முடியாது என்றும் தான் அவர்கள் சொன்னார்களே தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் சொல்லிவிடவில்லை. என் குழந்தையே, அது மட்டுமல்ல, அவர்கள் முகத்தில் கரியை பூசியது போல பதிலை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே இவர்கள் உனக்கு எதிராக சொன்னார்களோ அந்த விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க மறுத்ததோடு மட்டுமல்லாமல், இந்த இடத்தில் இந்த பிள்ளை இல்லை என்றால் உங்களினுடைய நிலை என்னவாக இருக்கும் தெரியுமா? இந்த பிள்ளைதான், இந்த ஜாதகம்தான், இந்த பிள்ளையினுடைய நல்ல எண்ணங்கள் தான் இத்தனை காலமும் உங்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றது என்று அவர் சொன்ன வார்த்தையை கேட்டதும் இவர்கள் முகத்தில் கரியை பூசியது போல ஆகிவிட்டது. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் இவர்கள் யோசித்தது எல்லாமுமே எந்த அளவிற்கு தவறானது, இவர்கள் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு பொய்யானது என்பதனை அவர்கள் கண்டு கொண்டார்கள். இந்த குழந்தை இல்லை என்றால் இந்த குடும்பத்தில் இனி எதுவுமே இல்லை. உங்கள் வீட்டிற்கு கிடைத்த அரிய பொக்கிஷத்தை இந்த அளவிற்கு தவறாக மதிப்பிட்டு நீங்கள் செய்கின்ற இந்த காரியத்தினால் உங்கள் குடும்பத்திற்குத்தான் மேலும் மேலும் பிரச்சனைகள் வரப்போகிறது என்று சொல்லி அவர்களை அங்கிருந்து விரட்டி அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் வெளியில் சொல்லாது, சொன்னால் அவர்களுக்கு அவமானம் என்பதனால் அதை எல்லாமும் சொல்லிவிடாது அவர்கள் ஒன்றும் தெரியாதது போல மழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, உன்னுடைய நல்ல மனது நிச்சயமாக நீ செய்கின்ற எல்லா நன்மைகளையும் பெறுவதற்குரிய தகுதிகள் இவர்களுக்கு இல்லை. இந்த வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய எந்த விஷயங்களுமே புரிந்து கொள்ளக்கூடிய திறமை இவர்களுக்கு இல்லை. நல்லதையும் கெட்டதையும் பிரித்தறிய தெரியவில்லை. உண்மையாகவே தனக்கு நல்லது செய்யக்கூடிய உன்னை இவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை. இவர்களுக்காகவெல்லாம் இனி நீ வருந்த வேண்டாம்.
இவர்களை எல்லாம் நினைத்து இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். அவரவர்களினுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அவரவர்கள் வாழ்க்கை மாறட்டும். இவர்களினுடைய இந்த செயல்பாடுகளுக்கு ஒருவேளை உன்னுடைய துணையானது உறுதுணையாகவும் உடந்தையாகவும் இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று நீ உதறி தள்ளிவிட்டு செல்ல வேண்டும். இவர்கள் யார் உன்னை ஒதுக்குவதற்கு? இவர்கள் யார் உன்னை வேண்டாம் என்று சொல்வதற்கு? இவர்களை ஒதுக்கிவிட்டு நீ முதலில் அங்கிருந்து செல்ல துணிந்து விடு. அது போதும். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் கலக்கங்களும் குழப்பங்களும் ஏற்படாதபடி நான் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடத்தப்படுவதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய். வராகி சொல்ல சொல்ல உன்னுடைய மனதில் இருக்கும் பல குழப்பங்களை நீ இன்றே தீர்த்துக்கொள். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து புரிந்து கொள். எதிலுமே நம்மை சுற்றி இருக்கும் நம் உறவுகள் எல்லோரையும் நாம் முழுமையாக நம்பிவிடக் கூடாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதில் இருக்கின்ற உண்மைகளை கட்டாயமாக நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன்னை தேடி வருவதற்கு முழுக்க காரணம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி எந்த ஒரு தீமைகளும் நடந்துவிடக்கூடாது என்பதுதான். உன்னை சுற்றி எந்த ஒரு விஷயங்களிலும் தீயது நடந்துவிடக்கூடாது என்பது மட்டுமல்லாமல் உடனிருக்கும் ஒவ்வொரு மனிதர்களையும் உனக்கு அடையாளப்படுத்திவிட வேண்டும் என்பதும் தான் என்பதனை மறந்து விடாது. வராகி சொல்வது உனக்கு இப்பொழுதாவது புரிகின்றதா? உன்னை சுற்றி இருந்து வேண்டும் என்றே இவர்கள் உனக்கு சோதனைகளை கொடுக்க நினைத்து விட்டார்கள். இனிமேலும் இந்த குடும்பத்திலிருந்து நீ எதையும் சாதிக்க நினைக்காதே. இவர்கள் யார் உன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கு? இவர்களை வேண்டாம் என்று நீ உதறிவிட்டு சென்று கொண்டே இரு. உன்னை சுற்றி நடக்கும் எந்த விஷயங்களையும் நினைத்து நீ கலங்காதே. இவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த வாழ்க்கையில் இனியும் எதையும் நீ தொலைக்காதே. உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை நான் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். இத்தனை நாளும் என் பிள்ளை உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள். இனிமேலும் எதையும் நினைத்து நீ வருந்தாதே. உனக்காக நான் இருப்பது நிச்சயமாக உனக்கு நல்ல புரிதலை சரியாக கொடுக்கும். வராகி நான் சொன்ன விஷயங்கள் இவர்களுக்கு கிடைத்த செருப்படி இதுவெல்லாமும் இவர்கள் வாழ்க்கையில் இனி ஒருபொழுதும் மறக்க மாட்டார்கள். எந்த நிலையிலும் இனி உன்னை சோதிக்க இவர்கள் வரமாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். தெய்வம் உனக்கு இனி எந்த இடத்திலும் கை கொடுத்து வாழ வைக்கும் பொழுது இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களுக்கெல்லாம் நீ முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்காதே. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நம்பு. எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. இனி என்றும் என்றென்றும் உன்னோடு உடன் இருக்கும் இந்த தெய்வம் உன்னை காக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். வராகியினுடைய அன்பினால் இதுவரையிலும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து இனி கலங்காதே. உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நம்பு. நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் இனிமேல் கலங்காதே. எப்பொழுதுமே உன்னை தேடி நான் வருவேன் என்பதனை தெரிந்து கொள். இந்த வராகி உடனிருக்கும் இந்த காலங்கள் முழுக்க உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும். இவர்கள் எங்கு சென்றாலும் எப்படிப்பட்ட விஷயங்களை நடத்த நினைத்தாலும் நிச்சயமாக உனக்காக தெய்வமுடன் இருப்பதை நீ கண்டுகொள்வாய். உன்னோடு உடனிருந்து நான் உன்னை காப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த வராகி உனக்கு சொல்லித்தரும் எல்லாமும் சர்வ நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்வாய். எதையுமே தாண்டி நீ அடையக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இனி எப்பொழுதும் உனக்கான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். நீ எதையும் நினைத்து வருத்தப்படாதே. இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை நீ நிச்சயமாக
விட்டு விடாதே. அது போதும். இனி எங்கும் எதற்கும் என் பிள்ளை கலங்காமல் நின்று உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்று கொண்டால் அது போதும். எது நடந்தாலும் அது நல்லதற்குத்தான் என்று சொல்லி நீ நகர்ந்து கொண்டே இரு. என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.